யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மகளிர் ஆணையத்தில் பெண் போலீசார் புகார் அளித்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிக்கலாம். சாலமன், வணக்கம் சாலமன். அந்த புகாரில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் இந்த புகார் தொடர்பாக அவர் மீது ஏதேனும் புதிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது ஏற்கனவே தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்கள்ல புகார்களானது பெறப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெண் காவலர்களை இழிவுபடுத்திய புகாரில் சென்னையில் 2 வழக்குகள், கோயம்புத்தூரில் 2 வழக்குகள், தேனி 2 வழக்குகள் என மொத்தம் 8 வழக்குகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு வழக்குகள் தொடர்பாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு தற்போது கோவை மத்திய சிறையில் உள்ளார். இந்த நிலையில பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு தொடர்பாக 3 பெண் காவலர்கள் மற்றும் பெண் அதிகாரிகள் என 3 பேர் மகளிர் ஆணையத்தில் ஒரு புகார் ஒன்றை கொடுத்துள்ளனர். குறிப்பாக இந்த பெண் காவலர்கள் தொடர்பாக அவர் அவதூறு பரப்பும் வகையில் பேசியதால தங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துவதாகவும் இதனால் மன ரீதியாகவும் தாங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக இது தொடர்பாக யூடியூபர் சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மகளிர் ஆணையத்தில் 3 காவலர்கள், தனித்தனியாக பெண் காவலர்கள் புகார் ஒன்றை கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக பரிசீலனை செய்யும் பணியில தற்போது மகளிர் ஆணைய அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன் பிறகு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அவர்கள் டிஜிபிக்கு உத்தரவிடுவார்கள் என கூறப்படுகிறது. அதன் பேரில் இவர் மீது மீண்டும் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் மகளிர் ஆணைய அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த பெண் காவலர்கள் தொடர்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்கள்ல பெண் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் புகார்கள் கொடுத்த வண்ணம் உள்ள நிலையில தற்போது மகளிர் ஆணையத்திலும் பெண் காவல் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் புகாரினை வழங்கியுள்ளனர். இந்த சம்பவமானது காவல்துறை வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மகளிர் ஆணையத்தில் பெண் போலீசார் புகார் அளித்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.